எங்க ஒரு நிமிஷம் ஓரமா நிறுத்துங்க. போன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். யார் அமுதா? ஏதோ கம்பெனி கால்னு நினைக்கிறேங்க. கம்பெனி கால்? என்னங்க 4-5 மிஸ்டு கால் வந்திருக்கு. யாரோ புது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. யாரா இருக்கும்? எங்க ஒருவேளை பாப்பாவா இருக்குமா? கால் பண்ணி கேளு. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து வீடியோ கால் வந்திருக்கு. நீங்க யாரு? ஏமா அப்படி எதுவும் நான் பண்ணலையேம்மா. எங்க கால் வரப்போய் தானே நான் கால் பண்ணிருக்கேன். இல்லனா உங்க நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? ஏமா நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்லாமா. ராங் நம்பர்மா வைங்க. அண்ணா அண்ணா, உங்க கடைக்கு வாய் பேச முடியாம ஏதாவது ஒரு குட்டி பாப்பா வந்துச்சா? அட ஆமாமா, ஒரு சின்ன பொண்ணு வந்து என்கிட்ட போன் வாங்கி பேசிட்டு அது உங்ககிட்ட தான் பேசுச்சா? அண்ணா இப்ப அந்த பாப்பா எங்கண்ணா? ஏமா அந்த பாப்பா அப்பவே போயிடுச்சுமா. போயிட்டாலாம். அண்ணா நீங்க இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? அண்ணா நீங்க அங்கேயே இருங்க, நான் உடனே வந்துடுறேன். எங்க அந்த அட்ரஸ்க்கு போகணுங்க. அந்த பக்கம்ங்க, அப்படி போங்க சீக்கிரம். இதா அண்ணா, நான் தானே உங்களுக்கு கால் பண்ணது. அந்த சின்ன பாப்பா எங்க நான் போனா? யாருக்கோ போன் பேசணும்னு சைகையிலே போன் கேட்டுச்சுமா. நானும் போனை கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேமா. போனை என்கிட்ட கொடுத்துட்டு பாப்பா இந்த பக்கம் போய் ஒளிஞ்சிருச்சு. அந்த பாப்பாவை தேடி 2 வடநாட்டுக்காரங்க வந்தானுங்க. இந்த பக்கம் ஏதாவது குழந்தை வந்ததை பாத்தீங்களான்னு கேட்டானுங்க. நானும் பாக்கலன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளேயே பாப்பா ஓடுறத பார்த்து அவனுங்களும் துரத்திட்டு போயிட்டானுங்க. அவ்வளவுதாம்மா எனக்கு தெரியும். ஐயோ என்னண்ணா நீங்க, ஒரு சின்ன குழந்தைய ரவுடிங்க துரத்திட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன இதுன்னு கூட கேட்காம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்னு இருக்கீங்களே. எனக்கு என்னமா தெரியும், குழந்தைங்கிறதுனாலதான் நான் கேட்டதும் போனே கொடுத்தேன். இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருப்பேனாமா. அமுதா, அவர் என்ன பண்ணுவாரு? குழந்தை இந்த பக்கம் தானே போயிருக்கா. கண்டிப்பா அவ பக்கத்து ஏரியால தான் இருப்பான். அவங்க கைக்கு கிடைக்கிறதுக்குள்ள நாம கண்டுபிடிச்சிடலாம். வந்து வண்டியில ஏறு. தேங்க்ஸ். சரிங்க. போலாம். பாப்பா பாப்பா பாப்பா, யார் பாப்பா நீ? எதுக்காக அவனுங்க உன்னை துரத்துறானுங்க? அவங்க உன்னை அடிச்சாங்களம்மா? பாவம், வாய் பேச முடியாத குழந்தை போலுது. இந்த குழந்தை போய் கடத்த பாக்குறானுங்களே. நீ கவலைப்படாத பாப்பா. காலையில எழுந்ததும் நாங்களே உன் அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறோம். சரியா? நீ நல்லா படுத்து தூங்கு. டேய் வாடா போலாம் வா. டேய் இதான் சரியான நேரம். குழந்தை தூக்கிடுவோம். தூக்கலாம்.
யாரா நீங்க எதுக்கு குழந்தை எங்க குழந்தை நம்ம பாப்பாங்க மரியாதையா சொல்றீங்களே பாப்பா உனக்கு ஒண்ணும் ஆகல? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அவசரமா அதுக்கு பார்க்கணும்னு வர சொன்னா அப்படி என்ன முக்கியமான விஷயமா? ஏன் உனக்கு கூட தெரியாதா? கூட இருக்க எனக்கே தெரியாம தான் பல விஷயம் பண்ணிட்டு இருக்கா. நானும் அவ இங்க என்ன எதுக்கு வர சொன்னான்னு தெரியாம தான் நின்னுட்டு இருக்கேன். ஏய், எதுக்கடி என்னையும் என் புருஷனையும் இங்க இவ்வளவு அவசரமா வர சொன்ன? நான் உன் கூடவே தானே இருக்கேன். அங்கே சொல்லிருக்கலாம்ல எதுவா இருந்தாலும். இது ஒண்ணும் வீட்ல வச்சு பேச வேண்டிய விஷயம் இல்லக்கா. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இது அதிர்ச்சியா கூட இருக்கல. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதை மட்டும் கடந்துட்டா எனக்கும் செந்திலுக்கும் இந்த ஊர் கல்யாணம் பண்ணி வச்சிருங்கா. இது நல்ல விஷயம் தானே. இது நடந்து அமுதா தோக்கணும் தானே நாங்க உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. சின்னதுல ரொம்ப பெரிய சிக்கல்கா. எனக்கு ஒரு குழந்தை இருக்குக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அது இப்ப உங்களுக்கு தேவையில்லை. அவ இப்ப எங்க இருக்கான்னு கூட தெரியல. அமுதா அந்த குழந்தைய தேடிட்டு இருக்கா. எப்படி அவ கையில கிடைச்சாலுமே அவளை வச்சுட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் நான் சித்தி தான். அதுவும் இல்லாம அவளால வாய் பேசவும் முடியாது, காதும் கேட்காது. அதனால அவளை வச்சுக்கிட்டு அவங்களால அந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாதுக்கா. அப்புறம் என்ன? ஆனா ஒருத்தனால முடியும். சார்லஸ். சார்லஸா? எவன்டா அது? அவன் தான் குழந்தையோட அப்பன், என்னோட புருஷன். தம்பி, தீபாராதனை எடுத்துக்கோங்க. தம்பி, தீபாராதனை எடுத்துக்கோங்க. தம்பி, அப்படி என்ன வேண்டுதல்? தீபாராதனை எடுத்துக்கோங்க. தீபாராதனை எடுத்துக்கோங்க.